Hey guys, so நம்ம சேனல்ல பாத்தீனா வந்து லாஸ்டா வீடியோ அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாசம் பாத்தீனா ஆயிருச்சு. சோ இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஏன் அப்படினா YouTube வந்து அப்பதான் பாத்தீனா நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து சஜஷன்ல கொண்டு போய் காட்டும். சோ அது வந்து பர்சனலா YouTube சேனலுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ இந்த வீடியோல பாத்தீனா வந்து டார்க் பிரவுன் டோன்ல ஒரு போட்டோ வந்து எப்படி எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சோ ஃபைனலா வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். So guys, first up பாத்தீனா வந்து Lightroom application ஓபன் பண்ணிக்கோங்க. சோ அதுல பாத்தீனா வந்து உங்க போட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபோட்டோ வந்துட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு ஃபோட்டோ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா ஒரு லைட் ஐக்கான் மாதிரி ஸோ ஒரு சூரியன் ஐக்கான் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்துட்டு கிளிக் பண்ணி -16 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு ஸோ -70 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹைலைட்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷேடோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி 64 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒயிட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு -35 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ பிளாக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு -38 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி உள்ள ரவுண்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ செகண்ட் வந்து கிளாரிட்டி இருக்குது பாருங்கள், அதை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி 24 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஹேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ 22 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் ஐக்கானுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் மாதிரி ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி 10 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிண்ட் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு ஸோ -16 வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு விப்ரன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள், அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி 22 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து சேச்சுரேஷன் வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு -8 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரைட் சைடு டாப்பில் ஒரு கலர் மிக்சிங் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மிக்சிங் கலர்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலரு. ஸோ சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு -6 செட் பண்ணிக்கோங்க. ஸோ லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஸோ உங்கள் ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் உள்ள ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணி ஸோ இதோட சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு -14 ஸோ -9 செட் பண்ணிக்கோங்க. ஸோ லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ ஸ்கின் வந்து எந்த அளவுக்கு கலர் வேணுமோ நீங்கள் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லோ கலர் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஹியூ வந்துட்டு -100 செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சேச்சுரேஷன் வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு -64 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோர்த் உள்ள க்ரீன் கலர் கிளிக் பண்ணி -100 வந்துட்டு ஹியூ செட் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு -42 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்டு லூமினன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள், அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு 20, 22 இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உள்ள ப்ளூ கலர் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ சேச்சுரேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா -100 செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணி முடிச்சுட்டு மேலே வந்து டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த கலர் மிக்சிங் ஐக்கான் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷேடோஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ரைட் சைடில் வந்துட்டு ஒரு ஏரோ ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஹியூ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு 226 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேச்சுரேஷன் வந்துட்டு 6 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து செட் பண்ணதுக்கப்புறம் ஸோ மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிட்டு ஸோ தேர்டு வந்துட்டு ஒரு ரவுண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி ஏரோ கிளிக் பண்ணிட்டு ஹியூ பார்த்தீங்கன்னா வந்துட்டு 57 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் வந்துட்டு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து சேச்சுரேஷன் 6 செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு மேலே உள்ள டன் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த பாக்ஸ் உள்ளக்க ரவுண்ட் இருக்கலாம், அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு
ஸோ விக்னெட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு -24 செட் பண்ணிக்கோங்க. ஸோ மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ கம்மி பண்ணி 36, 37 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே ஃபெதர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 57 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கோங்க. 56 செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து ரவுண்ட்னஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 22 பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த லைட் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா மேலே கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள அந்த ஒயிட் கலர் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் வந்துட்டு கிராஸ் லைன் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நீட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா கலரையும் வந்துட்டு ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி கர்வ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நீட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா ஸோ ட்ரையாங்கிள் ஐக்கான் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு ஷார்ப்பனிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 21 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃபோட்டோக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் வந்துட்டு ஸோ 2 விரல் வச்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்துட்டு விழுவுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோட்டோவில் வந்துட்டு காட்டுன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மாஸ்கிங் வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பனிங் வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு 13 செட் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ டார்க் ப்ரௌன் டோன் எஃபெக்ட் வந்துட்டு பக்கா விழுந்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எந்த அளவு நல்லா வருது அப்படிங்கிறது வந்துட்டு கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு தம்ஸ் அப் மட்டும் மறக்காமல் கொடுத்துருங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங்கில் மீட் பண்ணுவோம்.